உங்களை ஆசீர்வதிப்பதற்கும் நீங்கள் 4 திசைகளிலேயும் பரம்புவதற்கும் நீங்கள் போகிற இடமெல்லாம் உங்கள் கூட வந்து உங்களை ஆசீர்வதித்து திரும்ப உங்களை கொண்டு வந்து சேர்ப்பதற்கென்று தேவன் நியமித்திருக்கிற அவருடைய வீடு எதுன்னு கேட்டால் இந்த இயேசு நல்லவர் மாரநாதா ஆலயமே. நான் தீர்க்கமாக என்னால் சொல்ல முடியும், தேவனுடைய வார்த்தை அதை உறுதிப்படுத்துகிறது. இங்கே இருந்து நீங்கள் பரம்புவீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இங்கே இருந்து நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். இங்கே இருந்து தேசத்தை சுதந்தரிப்பீர்கள். இங்கே இருந்து சொத்துக்களை வாங்குவீர்கள். இங்கே இருந்து ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் உடைய சீமான்களாய் நீங்கள் மாறுவீர்கள். இங்கே இருந்து உங்களுக்கு ஞானம் வெளிப்படும். இங்கே இருந்து உங்களுக்கு அறிவு வெளிப்படும். இங்கே இருந்து உங்களுக்கு திறமை தாளந்துகள் வெளிப்படும். இங்கே இருந்து நீங்கள் நடக்க வேண்டிய வழியிலே கர்த்தர் உங்களை நடத்துவார், உங்களோட பேசுவார், உங்களை உணர்த்துவார், தூக்கி எடுப்பார். இங்கே இருக்கிற நீங்கள் இனி வருகிற நாட்களில் இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். இத்தனை ஆண்டுகளாய் இந்த ஆலயத்தில் காத்திருந்த உங்களுக்கு கர்த்தர் இன்றைக்கு காலை வேளை ஒரு வாக்கு பண்ணுகிறார். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உன் சந்ததி இது முதல் கொண்டு ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். உன் சந்ததி பூமியின் தூளை போல இருக்கும். நான் உன்னோட கூட இருந்து நீ இங்க இருந்து எங்க போனாலும் சரி, கையை தட்டுங்க தலைக்கு மேல. க்ளோரி க்ளோரி க்ளோரி. நீ எங்க போனாலும் சரி உன் கூட வருவேன். நீ என்ன செஞ்சாலும் சரி உன் கூட இருப்பேன். நீ செய்கிற எல்லாவற்றிலையும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஏன் தெரியுமா? இருன்னு சொன்ன இடத்துல நீங்க இருக்கிறபடியினால், உங்களை வைத்திருக்கிற இடத்துல நீங்க இருக்கிறபடியினால், ஏற்ற காலத்திலே உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரம் பலமாய் வேலை செய்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேசமே பெரிய வறட்சி, ஒரு பெரிய பஞ்சம், சாபம் பிடிச்ச இடம் மாதிரி நிலங்கள் எல்லாம் வெடிச்சு போய் கிடக்கிறது. விதைச்சா ஒரு விதை கூட விளையாது அப்படின்ற இடத்தை காலி பண்ணி ராஜா முதற்கொண்டு மூட்டையை கட்டிட்டு ஓடுறான் பாருங்க. ராஜாவும் ராஜ்யமும் ஜனங்களும் ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்பொழுது கர்த்தர் ஈசாக்குக்கு தரிசனமாகி, நீ இந்த தேசத்துல கைதட்டுகின்றேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த வசனத்தை போடு, கரெக்டாக போடுங்க. அந்த வசனம் எங்க இருக்கு? நீ எங்கேயும் போக வேண்டாம்ப்பா. எகிப்துக்கு போவேணாம், எத்தியோப்பியாவுக்கு போவேணாம், எவன்ட்டையும் போவேணாம். நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே கைதட்டுகின்றேன், குடியிரு. இந்த தேசத்துல எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இல்ல ஆண்டவரே, ராஜா முதற்கொண்டு இது வாய்க்காதுன்னு சொல்லிட்டு ஓடுறான் ஆண்டவரே அந்த தேசத்துக்கு, அவனோட சேர்ந்து நானும் போறேன் ஆண்டவரே அப்படின்னு ஈசாக்கு சொல்றான். ஆனா ஈசாக்குக்கு அப்பனை அழைத்த தேவாதி தேவன் சொல்றாரு, இல்ல 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 இல்ல, 1000 பேர் ஓடட்டும் வழியே தெரியாம உனக்கு ஒரு வழியை வச்சிருக்கிறேன். இந்த தேசத்துல நீ வாசம் பண்ணு, நான் உன் கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். உன் சந்ததிக்கும், ஓ உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் சுற்றி இருக்கிற அத்தனை தேசங்களையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை, கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம், நிறைவேற்றுவேன். என்ன பெரிய வார்த்தை பாருங்க, நிறைவேற்றுவேன், நிறைவேற்றுவேன் நிறைவேற்றுவேன். எவ்வளோ பெரிய கேள்வி எழும்பி இருக்கும் ஈசாக்குக்கு. ஐயா, ராஜா ஓடிட்டு இருக்காங்கய்யா, ராணிகள்லாம் ஓடுறாங்க, மூட்டையை கட்டுறாங்க, கழுதையில் ஒட்டகத்தில் குதிரையில் ஏற்றிட்டு ஓடுறாங்க, கூட்டம் கூட்டமாக ஓடிட்டு இருக்கிறாங்க. என்னன்னு விசாரிச்சா, இனி இந்த இடத்துல இருந்தால் சாப்பாடு இல்லை, தண்ணி கூட கிடைக்காம செத்து போயிடுவோம், அவ்வளோ பெரிய பஞ்சம் வந்து இருக்குது, இனி இங்கே இருந்தால் வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒருத்தர் நின்றுக்கிட்டு, நீ போகாத, ஹல்லேலூயா, காலைதோறும் புதிய கிருபை தருகிறீர், காலமெல்லாம் கருத்தா என்னை காக்கிறீர், காலைதோறும் புதிய கிருபை தாங்குகிறீர், காலமெல்லாம் கருத்தா என்னை காக்கிறீர். சொல்லுங்க, வலப்புறம் இடப்புறம் நான் விலகினால் வார்த்தையாலே என்னை திருத்தி நடத்துவீர். ஓ, வலப்புறம் இடப்புறம் நான் ஓடினால் வார்த்தையாலே என்னை திருத்தி நடத்துவீர். சொல்லுவோமா? நீரே என் பலம்,
நீர் என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. ஓ நீரே என் பலன், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும். சுத்தி நிப்பாருன்றேன் நானு. அவர் இருக்க சொன்ன இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா, ஆபத்து காலம்னு வரும்போது கர்த்தர் அசால்ட்டா இருக்க மாட்டாரு, உங்களை சுற்றி வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுவார்.